மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கேரளாவில் மின்சாரம் தாக்கி கீழே விழுந்த காக்கைக்கு இளைஞர் ஒருவர் உயிர் கொடுத்துள்ளார். காரசேரி பகுதியில் மின் கம்பியில் சிக்கிய காகம் ஒன்று கீழே விழுந்து மூர்ச்சையானது. இதனை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உடனடியாக காக்கைக்கு சிபிஆர் செய்தார். இதனையடுத்து மூர்ச்சையான காகம் எழுந்து பறந்தது. இந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சிலி நாட்டில் வெப்பம் வாட்டி வரும் நிலையில் சாண்டியாகோ உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகளுக்கு குளிர்ந்த உணவு வகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்நாட்டில் 38 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் சுட்டரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இதனிடையே சாண்டியாகோ உயிரியல் பூங்காவில் உள்ள சிறுத்தைகள், சிங்கம், குரங்குகள் உள்ளிட்ட விலங்குகளுக்கு குளிர்ந்த வகை உணவுகள் வழங்கப்படுகின்றன. ஐஸ் கட்டியில் உறைய வைக்கப்பட்ட பழங்கள், இறைச்சிகள் உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன. வண்ணம் ஏற்றப்பட்டு ஐஸ் கட்டிகளாக உறைய வைக்கப்பட்ட உணவுகளை விலங்குகள் ருசித்து சாப்பிடுவது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. சாண்டியாகோ மிருகக்காட்சி சாலையில் உள்ள ஒராங்குட்டான்கள், குரங்குகள் மற்றும் சிறுத்தைகள் சிலியை தாக்கும் 38 டிகிரி செல்சியஸ் வரையிலான அதிக வெப்பநிலையை சமாளிக்க உதவுவதற்காக குளிர்ச்சியான ஆச்சரியத்தை பெற்றன. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.